அறுவடையாளர்கள், ஹார்வெஸ்டர்ஸ்ல ஒரு டாக்டருக்கு முன்னாடி டிஆர்னு போடுவாங்க, என்ஜினியர்ஸ் வந்து இஆர்னு போட்டுக்கிறாங்க, இல்லை பாஸ்டர் பிஆர்னு போட்டுக்குவாங்க. நீங்கள்லாம் ஹெச்ஆர்னு போட போறீங்க. என்ன தெரியுமா? நீங்கள்லாம் ஹார்வெஸ்டர்ஸ். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்க எல்லாரையும் இந்த வருஷம் கையில் எடுத்து எப்படியோ ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர போகிறார். சரி, ஒரு சங்கீதத்தை எடுத்து வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 126. பல முறை நாம் படித்து பல கோணங்களில் பல விதங்களில் இந்த சங்கீதத்தை நமக்கு ஆசீர்வாதமாக்கி இருக்கிறோம். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான கோணத்தில் இந்த சங்கீதத்தை படிக்க போகிறோம். நம்ம மாறி மாறி இதை வாசிக்க போறோம். சரியா? நான் முதல் வசனம் படிக்கிறேன், நீங்க 2வது வசனம் படிப்பீங்க. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்ப வருவான். ஹல்லேலூயா. இந்த சங்கீதமானது, இதன் பின்னணி, இஸ்ரவேலர் சிறையிருப்புக்கு போன பொழுது, அதாவது யூதா கோத்திரத்தார் சிறையிருப்புக்கு போய் 70 ஆண்டுகள் பாபிலோனிய சிறையிருப்பிலே இருக்கிறார்கள். அந்த சிறையிருப்பிலிருந்து திரும்ப வருவோமா வர மாட்டோமா என்று நம்பிக்கையே இல்லாமல் அவர்கள் அழுது கொண்டிருந்த பொழுது, திடீரென்று ஆண்டவர் ஒரு நாள் கோரேஸ் என்ற ஒரு அரசனை எழுப்பி, அவன் ராஜ்யபாரத்திற்கு வந்த முதலாவது வருஷம் ஜனங்களை எல்லாம் விடுதலை செய்ய சொல்லுகிறார். அந்த சூழ்நிலைமையிலே எழுதப்பட்ட ஒரு சந்தோஷமான சங்கீதம் தான் இது, ஆரோகண சங்கீதம். என்ன சங்கீதம்? இந்த பாடலை என்ன செய்வார்கள்? இஸ்ரவேலர் எருசலேமுக்கு பண்டிகைக்கு போகும் பொழுது இந்த ஆரோகண சங்கீதம் ஆரோகண சங்கீதம் இருக்குதா? 120ஆம் சங்கீதத்தில் முதல்ல என்ன இருக்குது? 121 என்ன இருக்குது? சத்தம் குறைஞ்சிட்டே போகுது. 122, 123, 124, 125, 126, 127, 128, 129, 130, 131, வரிசையா வருது. 31, 32, 33, 34 ஆரோகண சங்கீதம், ஜாய்ஃபுல் சாங்ஸ். இது என்ன செய்வாங்க? கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும்போது பாடிக்கொண்டே செல்வார்கள். சரி, இந்த சங்கீதம் இன்றைக்கு நமக்கு என்ன செய்தியை சொல்கிறது? கடைசி வசனத்தை நாம் வாசிக்கலாம். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவான். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு எப்படி வருவானா? கம்பீரத்தோட திரும்ப வருவான். ஆண்டவர் விதைக்கிற ஒரு மனிதன் அல்லது விதைக்கிற மக்களை குறித்து இந்த சங்கீதத்திலே 5 செய்தியை உள்ளே சொல்லி இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆண்டு நீங்கள் விதைக்க போகிறீர்கள். பலவிதமான காரியத்தை நாம் விதைக்க போகிறோம். அதில் இங்கே அள்ளித்தூவும் விதையை, அப்ப அவன் எதை விதைக்கிறான்? எதை தூக்கிட்டு போறான்? விதை. விதை. சரி, அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டே போகிறானா? ஏன்னா இது விளையுமா? இது பலன் கொடுக்குமா? இதுல எனக்கு லாபம் இருக்குமா? இது நஷ்டமாயிருமா? அப்படின்னு கண்ணீரோடே அவன் வந்து அள்ளி தூவுகிற விதையை எடுத்து தூவிக்கொண்டே போகிறானா. ஆனால் வசனம் சொல்லுது, வசனத்தின் பின்பகுதி, ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு எப்படி வருவான்? கம்பீரத்தோடு வருவான். ஹல்லேலூயா. ஆண்டவர் அழுது கொண்டே விதைக்கிற மக்களுக்கு ஒரு கம்பீரமான அறுவடையை வைத்திருக்கிறார். ஆமென். சரி, இந்த சபை ஒரு 30 ஆண்டுகளுக்கு 1980ஆம் ஆண்டு கொஞ்சம் பாருங்க எப்படி இருக்குது நம்ம சர்ச்சு. 84 எப்படி இருக்குது,
85 எப்படி இருக்குது, 89 எப்படி இருக்குது, இப்போ எப்படி இருக்குது? அப்போ துவக்கம் அங்க எப்படி விதைச்சிருப்பாங்க சொல்லுங்க? கண்ணீரோடே 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 விதைச்சு. அதனாலதான் இப்ப நீங்கெல்லாம் வந்து எப்படி சொல்றீங்க, அவ்வளோ கம்பீரமா ஆர்ப்பரிக்கிறீங்க. அப்போ விதைக்கிறவனுக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. ஒரு விதைக்கிற பெண்ணுக்கு பலன் உண்டு. கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு பெண்ணுக்கு கட்டாயம் பலன் உண்டு. எனக்கு ஆயிரக்கணக்கான சாட்சிகள் என்னிடத்துல இருக்குது, ஜெபத்திற்கு ஆண்டவர் எப்படி பதில் தருகிறார் என்று. சரி, இந்த சங்கீதத்தில் 5 விதமான அறுவடையாளர்களை குறித்து சங்கீதம் தெளிவா சொல்லுது. அதுல ஒன்று பர்சனல் ஹார்வெஸ்ட். எப்படி? தனிப்பட்ட ஒரு அறுவடை. இதுல ஒரு மனுஷனை தனியா சொல்லியிருக்குது, அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன். பக்கத்துல சுமக்கிறவள்னு போட்டுக்கலாமா? சரி, நீங்க ஆண்டவர் சமூகத்தில் போகும்பொழுது எவ்வளோ நாள் பாரங்களை இருதயத்துல சுமந்துட்டு போனீங்க. உங்க ஜெபங்களுக்கு பதில் வந்துச்சா? வந்திருக்குதா? பாதி சத்தம் காணும். எவ்வளோ ஜெபங்களுக்கு பதில் கொடுத்திருக்கிறாருல்ல, எவ்வளோ கண்ணீரோட எவ்வளோ ஜெபம் பண்ணும். அப்போ ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர் என்பது எப்போ புரியும்னா, கடந்த நாட்கள்ல ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சாருங்கிறத கொஞ்சம் ஞாபகம் வச்சாதான் நமக்கு ஆண்டவர் செய்த அற்புதங்கள் தெரியும். அதனாலதான் நான் எல்லா இடத்துலையுமே என்கரேஜ் பண்ணுவேன், ஒரு டைரி போட்டு என்ன செய்யுங்க, எழுதுங்க. அப்படி இல்லை, இப்போ ஃபோன் எல்லாம் நல்ல ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சிருக்கிறீங்க, ஒரு நோட் புக்கில் ஒரு பேஜை ஓப்பன் பண்ணி டெய்லி டேட் போட்டு அன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன செஞ்சார் 2 லைன் நீங்கள் எழுதிட்டு 1 மாதம் கழிச்சு திருப்பி பாருங்க. ஐயோ, அது ஆச்சரியமா இருக்கும். கர்த்தர் செய்த நன்மைகள் அது அதிசயமா இருக்கு. ஆண்டவரே, இவ்வளோ அருமையா நீங்க எனக்கு செஞ்சிருக்கீங்க. சில வேளைகளில் சின்ன சின்ன விஷயமாய் கூட இருக்கலாம், அந்த சின்ன விஷயத்துல கூட அழகா அப்படி நம்மளை எஸ்கேப் பண்ண வச்சிருப்பார். அப்போ இது ஒரு பர்சனல் ஹார்வெஸ்ட். சொல்லுங்க, தனிப்பட்ட ஒரு அறுவடை. ஆண்டவர் உங்க ஒவ்வொருத்தையும் உங்கள்கிட்ட பர்சனலா, இன்னைக்கு இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தையும் பர்சனலா ஒரு ஹார்வெஸ்டை எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார் ஆண்டவர்? ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஓசியா 2ஆம் அதிகாரம் 23வது வசனம். புக் ஆஃப் ஹோசியா சாப்டர் 2 verse 23. நான் அவளை எனக்கென்று பூமியிலே எல்லாரும் எடுத்துக்கோங்க. 1051வது பக்கம். சிறிய தீர்க்கதரிசிகள் சில வேளைகளில் பைஹார்ட் பண்ணலைன்னா தேடிக்கிட்டே இருப்போம், அதுக்குள்ள வசனம் வாசிச்சு என்ன செஞ்சிருவாங்க, முடிச்சிருவாங்க. இந்த வருஷத்துல என்ன பண்ணுங்க, 66 புக்கையும் ஒரு தடவை என்ன செஞ்சிருங்க, படிக்கிறது இல்லை, பைஹார்ட் பண்ணணும். சரியா? ஒரு நல்ல பாட்டு இருக்குது, 66 books in the Bible அப்படின்ட்டு. நெட்ல போய் பாருங்க, அது ரொம்ப நல்லா அழகா இருக்கும். அது இங்கிலீஷ்ல இருக்குது, தமிழ்லையும் சில பாடல்கள் இருக்குது. எப்படியோ இந்த வருஷம் 66 புக்கை என்ன செய்றீங்க, பை ஹார்ட் பண்றீங்க. சரி, இப்ப வாசிங்க பார்க்கலாம். 1051வது பக்கத்துல, நான் அவளை, எல்லாரும் கவனிங்க, நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன். என் ஜனமல்லாதிருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன். அவர்கள் என் தேவனே என்பார்கள். இங்க ஆண்டவர் ஒரு பர்சனலா ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு செய்தி சொல்றாரு. நான் அவளை எனக்கென்று என்ன செய்ய போறேன், பூமியில விதைக்க போகிறேன். தட் மீன்ஸ் யூ ஆர் a seed. நீங்களே ஒரு விதை. உங்களை ஆண்டவர் இது ரொம்ப பலம் தருகிற ஒரு விதை, பயனுள்ள விதை அப்படின்னு அறிஞ்சுதான் உங்களை பிரித்தெடுத்து தனக்கென்று பிரிச்சுக்கிட்டாராம். வசனம் அழகா சொல்லுது, அவளை எனக்கென்று பூமியில விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு நான் என்ன செய்வேன், இறங்குவேன். உங்களை ஆண்டவர் விதைச்சா அது ஒரு செடியா வளரணும், அது ஒரு மரமா வளரணும், அது கனி தரணும். ஆண்டவர் என்னை 18வது வயதுல கண்டுபிடிச்சார். 18வது வயதுல என்னை ரட்சித்து என்னை அவருக்கென்று விதைத்தார். யாருக்கென்று விதைத்தார்? அன்னைக்கே தீர்மானம் பண்ணிட்டேன், வாழ்ந்த ஒரே ஒரு வாழ்க்கை யாருக்கு தான், இயேசுவுக்கு தான், வேற எதற்கும் வாழ மாட்டேன் என்ற ஒரு தீர்மானத்தை அன்னைக்கே உள்ளத்துல வச்சதுனால காலங்களும் சூழ்நிலைகளும் மாறின பொழுதிலும் ஆண்டவர் கூடவே இருந்து அந்த உடன்படிக்கையை நிறைவேற்ற உதவி செய்தார். உங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பூமியில விதைச்சிருக்கிறாரு. அந்த விதை ஒரு பலன் தரணுமா, தரக்கூடாதா?
நீங்கள் வீட்டில் ஒரு தக்காளி விதையை விதைச்சிட்டு அது பழம் தரலன்னா செடியவே பிடிங்கி போட்டீங்க எத்தனை பேர் இல்லை. என்ன ரோஸ் வச்சு பூவை வரமாட்டேங்குது, குரோட்டன்ஸ் வச்சு முளைக்க மாட்டேங்குது, மணி பிளான்ட் வச்சு அது செடி வாடி வாடி போகுது. ஆஃப்டர் ஆல் ஒரு மணி பிளான்ட்டை வச்சுக்கிட்டு எவ்வளோ விசனப்படுறீங்க. ஆண்டவர் உங்களை ஒரு விதையாக விதைச்சிட்டு பார்த்துட்டே இருக்கிறாரு. எப்போ துளிர் வரும், எப்போ கிளை வரும், எப்போ அது மேலே பூக்க ஆரம்பிச்சிருச்சுல்ல, காய் வர ஆரம்பிச்சிருச்சுல, கட்டாயம் கனி தரும். உடனே வேக வேகமாக சுற்றிலும் கொத்தி எரு போட்டு அப்படிலாம் வேலை செய்கிறாரு. நான் கதை சொல்லலை. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1 வசனம் படிங்க பார்க்கலாம். ஏசாயா 5. இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அப்புறம் என்ன சொல்லுது வசனம்? அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. வசனம் சொல்லுது. ஏசாயா ஒரு பாட்டை பாடுறாரு. என்ன சொல்ற? என் நேசருக்கு ஒரு மகா செழிப்பான மேட்டில ஒரு திராட்சை தோட்டம் இருந்துச்சு, வேலி அடைச்சாரு, கற்களை பொறுக்கினாரு, அது நற்குல திராட்சை செடிகளை நட்டாரு, கோபுரத்தை கட்டினார், ஆலையை உண்டு பண்ணினார், நல்ல பழம் வேணும்னு எதிர்பார்த்தார். இந்த வருஷம் உங்க பர்சனல் லைஃப் ஆண்டவருக்குன்னு கான்சிக்ரேட்டடா மாறிடணும். ஆண்டவரே, என் வாழ்க்கை இந்த உலகத்துக்கு, சிற்றின்பங்களுக்கு, அதுக்கு இதுக்கு ஓடுனதுலாம் போதும். காலையில் பாஸ்டர்மா சொன்னாங்கல்ல, பெண்கள் எத்தனை மணி நேரம் வேலை செய்கிறாங்க வீட்டில்? 10 மணி நேரம். எல்லாத்தையும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுங்க, எல்லாத்தையும் கொஞ்சம் சுருக்கிடுங்க, எல்லாத்தையும் கொஞ்சம் வேகமாக செஞ்சுருங்க. உங்களால் முடியுமானா வேலை செய்வதற்கு யாராவது 2 ஆட்களை போட முடியும்னா போட்டுட்டு நான் ஆண்டவருக்கு எப்படி கனி தரலாம், என் பர்சனல் லைஃப்பில் என் ஆண்டவரை எப்படி பிரியப்படுத்தலாம் என்று நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். அதில் ஒன்று, யூ பி இன் காட்ஸ் பிரசன்ஸ். இந்த வருஷம் கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ற ஒரு கனியை நீங்கள் தரணும். 2வது, யூ பி வித் காட்ஸ் வேர்ட். இந்த வருஷம் அப்பா நான் ஒன்றுமே செய்ய முடியலனாலும் 2 காரியம் செய்ய போகிறேன்பா. உங்கள் சமூகத்தில் உட்கார போகிறேன், உங்கள் வசனத்தை படிக்க போகிறேன். ரொம்ப நாளாக ஜோம் பண்ணுற ஒரு ஆளை ஆண்டவர் சும்மா வைக்க மாட்டார். எனக்கு தெரிந்து நான் ரட்சிக்கப்பட்ட காலங்களில் எங்கள் குடும்பத்திலே ரொம்ப எதிர்ப்பு. நான் கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கிட்டதுனால என்னுடைய பெற்றோர்கள் ரொம்ப எதிர்ப்பாக தான் இருந்தாங்க ஆரம்பத்தில். அந்நாட்களில் எனக்கு ஒரு நல்ல சிநேகிதி உண்டு. நாங்கள் 2 பேர் என்ன செய்வோம், என் கிளினிக் டைம் முடிஞ்ச உடனே அவள் கரெக்டாக 11 மணிக்கு வருவாள். 8 to 11 என்னுடைய கிளினிக் டைம். 11 மணிக்கு வந்த உடனே ஒரு ஃப்ளாஸ்கில் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வருவாள். 11 மணிக்கு 2 பேரும் முழங்கால் போடுவோம், உட்காந்து 1 மணி வரைக்கும் ஜோம் பண்ணுவோம். என்ன ஜோம் பண்ணோன்னு இப்போ தெரியல. 2 hours எவ்ரி டே. அப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே சாயங்காலம் ஒரு கிளினிக், வீட்டில் ஒரு கிளினிக் இருந்துச்சு. சாயங்காலம் அந்த கிளினிக்கை பார்த்துட்டு ராத்திரி மொட்டை மாடியில் போய் ராத்திரி 11 மணி வரைக்கும் ஜோம் பண்ணுவேன். ஜெயராணி, நீ என்ன ஜோம் பண்ண? தெரில என்ன ஜோம் பண்ணேன்னு. ஆனால் ஒன்றே ஒன்று, ஒரு கிட்டாரை போட்டுட்டு கண்ணீரோடு அவரை பாடி 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 ஐ வர்ஷிப்ட் மை காட். அவர் நீ ஆத்துமாதாயெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி உன் அன்பை எதிர்பார்க்குறாரு. நீ அவரோட நேரம் செலவழிக்கணும்னு எதிர்பார்க்குறாரு. அவர் வசனத்தை ஆசையாக வாசிக்கணும்னு விரும்புகிறார். பல வருஷங்கள் இப்படி என் வாழ்க்கை அந்தரங்க அறையில் போச்சு. பல வருஷங்கள் என்ன ஜெபம் பண்ண எனக்கே தெரியாது. 8 மணி நேரம்லாம் ஜெபிச்சிருக்கிறேன், 6 மணி நேரம்லாம் ஜெபிச்சிருக்கிறேன், 5 மணி நேரம் ஜெபிச்சிருக்கிறேன். ஹாஸ்டல்லேருந்து வீட்டுக்கு வந்தால் என் டைமை வேறு மாதிரி ஸ்கெட்யூல் பண்ணிக்குவேன். காலையில் இத்தனை மணிக்கு எழுமணும், இவ்வளோ நேரம் பைபிள் வாசிக்கணும், இவ்வளோ நேரம் அதை செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும். ஸோ அந்த நேரங்கள் எல்லாம் தேவனோடு செலவழிச்சு ஆண்டவர் பார்த்தாரு. உன் நேசம் இல்லை, அது எனக்கு ரொம்ப இன்பமாக இருக்குது. உன் அன்பு எனக்கு ரொம்ப பிடித்தமாக இருக்குது. உன் கண்களினால் என்னை கவர்ந்து கொண்டாங்க. எத்தனையோ முறை பேசுகிற கண்ணில் என்ன இருக்குது? கண்ணீர் தான் இருக்குது. அதைத்தான் நான் ஆண்டவருக்கு கொடுத்தேன். இந்த வருஷம் உங்களை விதைச்சிருக்கிறார்ல, அந்த விதைத்த விதைக்கு பலனா லவ் ஜீசஸ். லவ் ஜீசஸ். இயேசுவை நேசிக்க பழகுங்க.
அதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். அவர் உங்கள்கிட்ட வந்து ஒரு ஹார்வெஸ்ட் பண்ணணும்னா லெட் him harvest your love for him. அவருக்காக நீங்கள் வச்சிருக்கிற அன்பு, அந்த வைராக்கியம், என்ன நடந்தாலும் சரி நான் இயேசு விட்டு போக மாட்டேங்கிற அந்த ஒரு வைராக்கியம். இங்கே இருக்கிற யங் கேர்ள்ஸ், ஐ வுட் லைக் டு என்கரேஜ் யூ. மகளே, நீ இயேசுடைய அன்பை சரியாக உணர்ந்துட்டன்னா நீ வேற அன்புக்கு போகவே மாட்ட. அதனால தான் சமாரிய பெண்ணிட்ட வந்து ஜீசஸ் பேசும்போது சொன்னாரு, உன்கிட்ட பேசுகிறவர் இன்னார் என்று நீ அறிந்திருந்தா நீயே அவர்கிட்ட ஜீவத்தை நீரை கேட்டிருப்ப. நீ ஆண்டவருடைய பிரசன்னம் எவ்வளவு மேன்மையானதுன்னு உணர்ந்திருந்தா, God give me that living water, I need you, I need more of Jesus, I need more of his love. அவருடைய அன்பை வாங்கி வாங்கி குடிக்க 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 உன்னிலிருந்து கனிகள் புறப்படும் பாரு. அது only for Jesus. ஹalleluya. அவர் மட்டும், அந்த நேசர் மட்டும் வந்து அந்த கனியை புசிக்கும்படி தனிப்பட்ட பர்சனல் ஹார்வெஸ்ட். ஹalleluya.